ஆமாச்சு சொல்லு. ஆமாடா வணக்கம். இப்போ அந்த வீடு தான்டா பார்த்துட்டு வரேன். அவன் மாதம் மாதம் காசு வாங்குறானே தவிர 1300 சொல்லியா வாங்குறானே தவிர வீடு திருத்தி தர மாதிரி இல்லைடாப்பா. அதான் கொஞ்ச நாள் முடிஞ்ச பிள்ளைகளுக்கு எல்லாம் வருத்தம் அலர்ஜிக். தமிழாக்கள் தானா ஃபேஸ்புக்கோ இங்கே தண்டி தான் எடுத்தது. ஆனால் அவன் அடிக்கடிக்கு எடுக்கிறான் இல்லை. இப்போ வீடாண்டு பார்த்துட்டு தான் வரேன். புது வீடாண்டு பார்ப்போம். இல்லாட்டி நாளாண்டை நேராக தான் போப்போம். நாளாட்டு போகப்படா. வந்துட்டேன். வீட்டு அளவில் அப்படியே திரிஞ்சு ஒக்கையாக இருக்குது. பார்க்க கொஞ்சம் நேரம் இருந்து போட்டு வேலைக்கு டைம் இருக்கு. ஒரு மணி தான் சரியா? ஓகே. ஓகே சொல்கிறா ரமேஷ். ஓமோமோ இங்கே சரியான வெயில் தான். ஓமோமோ இப்போ அந்த 3வது வீட்டு அளவில் இருக்குல்ல அது முடிஞ்சது வரணும். ஏற்கனவே 2 கடை போய்கொண்டு இருக்குது. ஓகே இப்போ 2 வீடு சென்டனியன் இடத்துல ஒரு வீடு போய்கொண்டு இருக்கு. வாடகைக்கு அது 900 ரூபா கொடுத்துக்கிறாக்கு. இந்தியாவில் ஒண்டியன்ற இடம் இருக்குது. அங்கே 1200 ரூபாய்க்கு இப்போ எடுத்த வீடு பிரிக்க விடலாம். அப்போ 4 ரூம் அது எல்லாம் இருக்குது. அதே பார்த்து எல்லாம் இந்த அலுவல் முடிஞ்ச உடனே தமிழாக்களுக்கு தான் வாடகை கொடுக்கணும். ஓமோமோ ஓகே. அப்புறம் என்ன இங்கே வந்தனா பாக்கடியால் வந்தனான் கொஞ்சம் ஆறு அமர்ந்துட்டு போமாடாப்பா. சரியான சரியான சரி ரமேஷ் வேற என்ன பை ஒருக்கா நிலானி அடிச்சோன்னு இருக்குது. கேபிட்டல்லேருந்து கொழும்புலேருந்து அடிச்சோன்னு இருக்குது. அடிக்கிறேன் உனக்கு நாளைக்கு அடிக்கிறேன். நான் ஃப்ரீயாக அனுப்பேன் தானே. என்ன கதைகள் இருக்குது. அடிக்கிறேன். ஓகே வை ஒருக்கா நிலானியோட காய்க்கணும். ஓகே வை. ஹலோ நிலானி. வணக்கம். ஓ சவா ஏற்கனவே உங்களுக்கு பழக்கிட்டேன் தானே. சவா ஷெரி. இல்லை ஷெரியன்னு சொன்னால் அன்புக்குரிய வளமா. நிலானி வடிவாக்குகளுங்க 8ஆம் மாதம் ஃப்ளைட்டு வந்து புக் பண்ண போகிறோம். டிக்கெட் ஏற்கனவே 1 மாதம் லீவு. இப்போ இன்னும் 1 மாதம் 10 ரூபா ஐஸ் வச்சு லீவ் எடுத்துருக்கிறேன். ஸ்ரீலங்கா கேபிட்டல் கிளம்புல வந்து வாங்குறேன். அந்த மாதிரி ரிச்சான ஹோட்டல்கள் அதுவும் வந்து எனக்கு கடல் உணவுகளில் இருக்கிற மாதிரியான ரெஸ்டாரண்டோட சம்மந்தப்பட்ட ஹோட்டல்லாம் நீங்கள் புக் பண்ணணும். வாரம் என்ஜாய் பண்ணிடுறோம் போகிறேன். ஓமோ இப்போ அந்த வீட்டளவெல்லாம் முடிச்சுட்டு வந்து நிற்கிறேன். இந்த கிழமைக்குள்ளே 3வது வீடும் என் சொந்தமாக எடுக்கிறேன். தமிழாக்களை தான் கொடுக்கணும். என்ன செய்கிற பெரிய வீடு தான் 4 PS கிட்ட. இந்த லாக்குனோட இடம் போக்குவரத்து வசதிகள் எல்லாம் இருக்கிற இடம் தான். டக்குன்னு கொடுக்கணும். ஆனால் நல்ல மலிவாக தான் கொடுப்பேன். மற்றாக்கள் 1300 கொடுக்கணும்னு சொன்னால் நான் ஒரு 900 ரூபாய் அப்படி கொடுத்துருவேன். ஃபேமிலியாக கொடுத்துட்டேன்னு சொன்னால் எனக்கும் சோழி இல்லை. ஓமோ அந்த அளவில் முடிச்சுட்டு நைட்டுக்கு வீடியோக்கள் காய்க்கலாம். இப்போ 4 மணி பார்க்கில் இருக்கிறோம். இங்கே ஃப்ரான்ஸில் வெயில் கொட்டு நிலானி. சாப்பிட்டீங்களா? ஓகே. நாளைக்கா? நாளைக்கு இல்லை வார சனிக்கிழமை உங்களுக்கு காசு கொடுத்து. வணக்கம். தமிழ்நாடு போல இருக்கு. ஓகே நாளைக்கு கட்டாயம் அடிப்பேன் வீடியோ கால். எங்கிட்ட டைமுக்கு இரவு 8 மணினா உங்களுக்கு 12 மணி ஆகிருக்கும். பிரச்சனை இல்லையோ? ஓகே. வேறு என்ன செல்லாம் விசு அன்பு முத்தங்கள். ஓகே நாளைக்கு கட்டாயம் அடிக்கிறேண்ணா. ஓகே. வணக்கம். சொல்லுவாண்ணா. வணக்கம். பக்கத்தில் இருக்கிறீங்களா? நான் எல்லா இடம் இருப்பேன். எனக்கு 2 கடை இருக்குது. இப்போ 3வது வீடு எழுதியிருக்கிறேன்னு சொல்லி நான் ஸ்ரீலங்காவுக்கு அப்பப்போ ஃபோன் அடித்து காய்ச்சி கொண்டிருப்பேன். அது நோமல். ஏனென்றால் அப்படி சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. நானே இருக்கிறது எச்சலம்பூடி தான். அரசாங்க வீட்டில் இருக்கிறேன். அப்பப்போ ஸ்ரீலங்காவுக்கு அடித்து ரமேஷ் நிலானி அதில் படித்த பட்டியல் படியங்களுக்கெல்லாம் அப்படி இப்படி நான் காய்ச்சி கொண்டிருப்பேன். இது எனக்கு ஒரு பொழுதுபோக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஏன்னு சொன்னால் நான் புரியில் வந்து 20 ரூபாய்க்கு வந்து லைன் எடுத்துருக்கிறேன். எனக்கு மாதம் மட்டும் இன்டர்நெட் எவ்வளோ அது கதைக்கலாம். எனக்கு இப்படி தான் வாட்ஸ்அப்புக்கு சுவிச்சு கேடா கிடைப்பேன். புரிய காய்ச்சி கொண்டிருப்பேன். எனக்கு இதுதான் வேலை. நான் இருக்கிறதே எச்செல்லாம் போய்டு. அதை நீ நம்பிட்டு போல இருக்கா? என்ன அப்படியா? சரியா நான் தெரியாது கேட்டுட்டேன். பிரச்சனை இல்லை. அப்போ பக்கத்தில்
அதில் வேலை செய்றீங்க? சரி ஓகே. சரி நாங்கள் அடிக்கணும் ஒருத்தனுக்கு அடிக்கணும்னு சொன்னால் நான் ஒரே என்ன சந்திப்பா. நீங்களும் முயற்சி செய்ய உங்களுக்கு கிடைக்கும் வீடுகள். சரியே ஏன் நீங்கள் அப்போ எச்செல்லாம் வீடுகளை கொடுக்கல? கொடுத்ததே நம்ம கிடைக்கல. காலமாச்சு 7 வருஷமாச்சு 15 கிடைக்கல. அண்ணன் இங்கே நாங்கள் வாழணும் மட்டும் சொன்னால் இப்படி எச்செல்லாம் போடு அதை எடுத்து இருந்து கொண்டு ஊரில் இருக்கிறவங்களுக்கு டெலிஃபோனுக்கால படத்தை போட வேண்டியாது. அப்போ தானே என்ன எங்களை பற்றி 4 பேர் பெருமையாக அங்கே அடித்து ஊறி கொண்டிருப்பாங்க. இது விளங்கு தானே. இதெல்லாம் இப்படி பழகி வாழ்ந்து கொண்டிருங்க. ஓகே சரி அண்ணா வரேன் என்ன சந்திப்போம். ஓகே 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 சரிங்க ஓகே. எவ்வளவு வேதனையில வழியில இந்த நாட்டில் வாழ்ந்து வாரோம். இப்படியான படங்களும் தெரியுதானே இந்த நாட்டில். இதை கேட்டு நானும் வந்தேன். இப்படியான படங்கள் எப்போதான் தெரிந்த போதோ சரியா இவங்களோட கதையில கேட்டு நாமும் சிலதில் நம்பி ஏமாறுறோம். ஆண்டவரே ஆண்டவர். ஓமடா ரவி ஓமோ அவன் 50,000 சீட்டு எடுத்துட்டான் தான் சரியா. ஆனா உனக்கு நான் மடக்கி குத்தி குறைஞ்ச வட்டிக்கு 20,000 எடுத்து தரேன். அவன் தெரிந்தானே. ஓகே பிரச்சனை இல்லை. அண்ணன்கிட்ட கேட்ட இந்த நல்ல செய்திக்காண்டியே நீ அடுத்த கிழமை அண்ணனை வீட்டை கூப்பிடுற. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஒரு பியர் பார்ட்டியை வைக்கிறேன் சரியா. என்ன சொல்ற? 2 கிழமைக்கு சரி வரும். ஓமோமோ 2 கிழமைக்கு சரி வரும். அண்ணனுக்கு வைக்கிறேன் பாட்டி. உனக்கு 20,000 நான் எடுத்து தரேன் பாட்டி. ஓகே சரியா. ஓகே நான் உனக்கு அப்புறம் அடிக்கிறேன். ஓகே